இந்த வீடியோல வரப்போகும் கதை 1936 இந்தியாவில் நடந்ததா சொல்லப்படுற ஒரு பழைய மெடிக்கல் அக்கௌண்ட்டை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை. கதைக்காக சில கேரக்டர்ஸ் நேம், பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கற்பனையாக சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பான ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன் முழுமையாக வெரிஃபை செய்யப்படாததால் இதை ஒரு பிரைவேட் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டா நீங்க யாரும் பார்க்காதீங்க. இந்த கதையோட பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான பெயரை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பர்னட் லாவன். அவர் ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு டாக்டர், மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப நாள் அனுபவம் கொண்ட ஒரு மனிதர். இவர் எழுதிய தி லாஸ்ட் ஆர்ட் ஆஃப் ஹீலிங் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு பழைய மெடிக்கல் அக்கௌண்ட் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு பிரசனர், அதாவது ஒரு ஜெயில் கைதி, அவனோட பிளட் வெளியேறிக்கிட்டே இருக்குன்னு நம்புறான். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அவனோட பிளட் வெளியேறவே இல்லை. ஆனா அவனோட பிளட் வெளியேறுதுன்னு நினைச்சிட்டு அவன் இறந்திருக்கான். அப்படின்னா இந்த கதையை தான் நாம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்படின்னா ஒரு மனிதன் பிளட் லாஸ் இல்லாம இறக்க முடியும்? அவன் உடம்புல கத்திப்படாம, ரத்தம் போகாம, அவனை யாரும் தொந்தரவு பண்ணாம, ஒரு 100% மெடிக்கல் ஃபிட்டா இருக்க ஒருத்தன் அவனை தொடவே இல்லாம அவன் இறந்திருக்க முடியுமா? இது எப்படி சாத்தியமாகும்? இதை தான் நம்ம இன்னைக்கு தெளிவா இந்த கதையை பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறைய உள்ள இருக்கு. உங்க எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு உங்க ஹெட்ஃபோன் எடுத்துட்டு என் கூட வாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் தினேஷ் டைரி. நான் உங்கள் தினேஷ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1936 நடந்ததா சொல்லப்படுற இந்த சம்பவம் ஒரு சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள நடந்தது. இந்த கதையில வரவரோட பெயர் ரகு. வயசு 30. இவரு ஒரு கூலி தொழில் செஞ்சுட்டு வர்றாரு. இவங்களோட கிராமம் ரொம்ப சின்ன கிராமம். இவரு சின்ன வயசுல இருந்தே படு சுட்டியா வளர்ந்த ஒரு ஆளு. இவருக்கு படிப்பு ஒழுங்கா வராத காரணத்தினால 14 வயசுலயே கூலி தொழில் செய்ய போறாரு. அவங்க வீடு ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அவங்க அம்மா மட்டும்தான் வேலைக்கு போறாங்க. அவங்க அப்பா வீட்டிலே தான் இருக்காரு. அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, அந்த குடும்பத்தை இன்னும் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு ரகு ரொம்ப முயற்சி பண்றான். ரகு ரொம்ப நல்ல மனசு கொண்ட ஒரு பையன். அவனுக்கு அந்த ஊர்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவனுக்கு ரொம்ப அதிகம். ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கனாலேயே அவனோட வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அப்போ ரகுக்கு தெரியல. ரகு ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டு பக்கத்தில் நடக்கிற ஒரு திருவிழாவுக்கு போகிறான். அங்கே ரகுவோட ஃப்ரெண்டில் ஒருத்தனை ஆப்போசிட்டில் இருக்கவன் ஒரு பையன் கிண்டல் பண்ணிடுறான். அதுக்கு ரகு தட்டி கேட்க போகும்போது அங்கே ஒரு கைகலப்பாயிடுது. அந்த கைகலப்புனால அந்த 6 பேரும் சேர்ந்து அந்த ஒருத்தனை அடிக்கும்போது அந்த சம்பவ இடத்துலையே உயிரிழந்துடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ரகு ரொம்ப பதட்டமாயிடுறான். ரகு அம்மா கூடயே வளர்ந்த ஒரு செல்ல பையன். அவனோட உலகமே அவங்க அம்மா தான். அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அந்த கொலையை அவன் பார்க்கும்போது அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்பயே அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறான். இதை பக்கத்துலேருந்து பார்த்த திருவிழாவுக்கு வந்த பொதுமக்கள் அங்கே இருந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் உடனே சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவம் நடந்த இடத்த செக்யூர் பண்ணுறாங்க. செக்யூர் பண்ணிவிட்டு இந்த 6 பேர், ரகுவோட சேர்த்து 6 பேர், ரகுவோட ஃப்ரெண்ட்ஸுங்க 5 பேர், இவங்க 6 பேர்த்தையும் கைது பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே ஜட்ஜ் ஃபுல்லாக விசாரித்து தீர்ப்பு வழங்குறார். இதில் ரகு தான் A1 அக்யூஸ்டா ஜட்ஜ் தீர்ப்பளிக்கிறார். இதுக்கப்புறம் ரகுக்கு டெத் சென்டென்ஸும் மீதி இருந்த 5 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை தீர்ப்பா அந்த ஜட்ஜ் வழங்குறார். இதை கேட்ட ரகு அந்த ஒரு செகண்ட் ஜட்ஜி சொன்னதோ, இல்லை பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறதோ, இல்லை அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களோ யாருமே அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் காதில் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை டெத் சென்டென்ஸ், அதாவது மரண தண்டனை. இதெல்லாம் முடிஞ்சிட்டு ரகு வழக்கம் போல் போலீஸ் வந்து அவனை கூட்டிகிட்டு ஜெயிலில் கொண்டு போய் அவனை அடைக்கிறாங்க. அவன் ஜெயிலில் அந்த மரண தண்டனை விதிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப டிப்ரெஷனாக, யாரு கூடயுமே பேசாமல், ஒரு வார்த்தை கூட யாரு கூடயுமே பேசாமல் அப்படியே நாட்கள் போகுது. அப்போது அவன் அந்த ஜெயிலுக்குள்ளேருந்து
அந்த 4 செவத்துக்குள்ள அவன் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் அவங்க அம்மா. அவன் கண்ணை மூடி அவங்க அம்மா கூட இருந்த அந்த பழைய நாட்கள், பழைய நினைவுகள், இதை மட்டும்தான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன தப்பை நம்ம செஞ்சுட்டோம், நம்ம வாழ்க்கை இவ்வளோ ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நம்ம இருக்க மாட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இறந்துடுவோம் அப்படின்னு அவன் உள் மனசு அவன்கிட்ட சொல்லிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முதல் நாள் நைட் அந்த ஜெயிலோட வார்டன் வந்து அந்த கேட் முன்னாடி நின்று ரகு ரகு அப்படின்னு கூப்பிடுறாரு. ரகு தலையை தூக்கி சொல்லுங்க சார், என்ன சார் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு காலையில் உன்னோட தண்டனை நிறைவேற்றப்படும். நான் உனக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன், நீயே செலக்ட் பண்ணிக்கோ. ஒன்று உனக்கு தூக்கு, இல்லை உன்னை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம், இதில் நீ எதுக்கு ஒத்துக்கிற அப்படின்னு ரகுகிட்ட கேட்குறாரு. உடனே ரகு, சார் சார் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்கிறீங்களா சார், அது பெயினாக இருக்குமா, தூக்கு தண்டனை பெயினாக இருக்குமா சார் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த வார்டன், ரகு நீ ஒன்றும் பயப்படாத, தூக்கு தண்டனையை விட உனக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வலியே இருக்காது அப்படின்னு அந்த வார்டன் ரகு கிட்ட சொல்கிறாரு. ரகு கொஞ்சம் கூட யோசிக்காம, நம்ம வாழ்க்கையே முடிய போகுது, நாம் சாவறதுக்கு முன்னாடி நம்ம பெயின் இல்லாமல் செத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ண அவன், ஓகே சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டே ஓகே, ஆனால் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த வார்டன்ட்ட கேட்குறான். அப்போ வார்டன் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை ரகு, உன் கையை காலை கண்ணை எல்லாத்தையுமே கட்டிடுவோம், கட்டிட்டு உன்னோட கையிலையும் உன்னோட கால்லையும் சின்னதாக பிளேடால் கிழிச்சிருவோம், உன்னோட பிளட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும், வெளியே போய் முடித்ததுக்கப்புறமேட்டு நீ ஃபுல்லாக இறந்துடுவ, உனக்கு பெயினே இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே ரகு, ஓகே சார் பரவாயில்ல சார், ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணிவிடுங்க, எனக்கு வந்து பெயின்லெஸ் டெத், எனக்கு வந்து வலி இல்லாமல் நான் செத்துட்டா போதும் சார், நான் லாஸ்ட்டாக எங்கள் அம்மாவை மட்டும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு வார்டன்ட்ட கேட்குறான். வார்டன் அதுக்கு உடனே, இல்லை ரகு நீ யாரையும் பார்க்க முடியாது, உனக்கு நாளைக்கு காலையில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யப்படும், நீ ரெடியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ரகுவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், நாளைக்கு காலையில் சாக போகிறான், இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் நம்ம சாக போகிறோன்னு தெரிஞ்சு சாவது தான். நம்ம சாவ போகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்கிற அந்த நைட் நம்ம மனசு எப்படி இருந்திருக்கும். ரகு இதுக்கு முன்னாடி அந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட கைதிகள்லாம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அம்மா அப்பா என் பிள்ளைய பார்க்கணும், என் பிள்ளைய ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப கிட்ட போய் க்ளோஸ் அப்பில் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த ரூமில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவன் மனசு அவனுக்கு சொல்லுது. அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது காலையில் எப்பயும் போல் விடிஞ்சிருது. விடியும் போது ஒரு டாக்டர், வார்டன், ஜெயில் சூப்பர்டன் 3 பேரும் அவன் ரூம் முன்னாடி வராங்க. ரகு ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளேருந்து எந்த சத்தமும் இல்லை. மறுபடியும் ரகு அப்படின்னு கூப்பிட்டோன்னே, சார் சார் ரெடி சார் அப்படின்னு சொன்னோன்னே ரகுவோட கையை பின்னாடி கட்டி ரகுவோட கண்ணை க்ளோஸ் பண்ணி அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் உள்ளே போகும்போது உள்ளே அவனோட கண்ணை அவிழ்க்கப்படுது. அப்போது அவன் முன்னாடி இருந்த ஜட்ஜ் அவனை பார்த்து கேட்குறாரு, ரகு உனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஓகே இல்லை, நார்மல் தானே உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ரகு, சார் இது பெயின்லெஸ்ஸாக இருக்காதா, அவன் லாஸ்ட் முடியும் அவன் மைண்டில் இருந்தது இது வலிக்குமா வலிக்காதா இது மட்டும்தான். அதுக்கு ஜட்ஜ் எதுவுமே சொல்லலை. உடனே டாக்டர், இல்லை இது வலிக்காது, இந்த உயிர் போகிறது உனக்கு எப்படி போகுதுன்னு உனக்கே தெரியாது, ஸோ நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுவை அங்கே இருக்க பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்ச உடனே ரகுவோட 2 காலும் கட்டப்படுது, 2 கையும் கட்டப்படுது, ரகுவோட கண்ணையும் கட்டப்படுது. இப்போது அவனால் அசையக்கூட முடியாது. அவனுக்கு அந்த ரூமில் நடக்கிறதெல்லாம் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கு அந்த சவுண்டு மட்டும்தான், அவன் காதில் கேட்குற அந்த சவுண்டு மட்டும்தான் அந்த ரூமில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவனால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்படி நடந்துட்டுருக்கும்போது ரகுவோட கையில் அந்த டாக்டர் சின்னதாக ஒரு பென்சில், நம்ம காகித பென்சில் ஸ்கூலில் எழுதும் இல்லையா, அந்த காகித பென்சில் எடுத்து அவன் கையில் சும்மா ஒரு கீறுற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் பண்ணுறாரு. ரகு ஐயோ சார் வலிக்குது அப்படிங்கிறான். இல்லை இல்லை ரகு ஒன்றும் இல்லை, அமைதியாக படு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. உடனே அவன் கால்லையும் அதே மாதிரி பண்ணுறாரு. பண்ணோன்னே ஒரு 5 நிமிஷம் மயான அமைதி அங்கே நிலவுது. ஆக்சுவலாக இவங்க, அதாவது அந்த ஜட்ஜ், சூப்பர்டன்ட்டு, அங்கேருந்த டாக்டர், வார்டன் எல்லாரும் எந்த சவுண்டுமே போல அமைதியாக இருந்தாங்க. எதுக்காகனா ரகுக்கு அங்கே என்ன நடக்கிறதுங்கிறத சத்தத்தில் அவன் கேட்கணும், அதுக்காக. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே ஒரு பவுல் வச்சு அந்த பவுலில் ஒரு 70% வாட்டர் நிரப்பி
மேலே வந்து ஒரு டேப்பில் அவன் காதுக்கு பக்கத்தில் ஒரு டேப்பை ஒரு ட்ராப்பாக ஒரு மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரகு படுத்திருக்கான், அவன் கண்ணு கட்டுப்பட்டிருக்கு, அவன் காதில் கேட்குறது மட்டும்தான். அந்த இடத்துல மயான அமைதி. இப்போது அந்த வாட்ரு ட்ராப் சொட்டு சொட்டாக உழுகுது. அப்போது ரகுவோட மைண்டில் அவன் கனெக்ட் பண்ணது நம்ம பிளட்டு தான் கீழே ஊற்றிட்டுருக்கு அப்படின்னு. எவ்ரி 5 minutes ஒன்ஸ் டாக்டர் ரகுக்கிட்ட போய், ரகு நீ இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரகு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு பதில் சொல்கிறான். முதல் 5 நிமிஷத்தில் அவன் சொன்ன பதில், சார் எனக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். ஒரு டாக்டர் சொல்கிறாரு, பயப்படாத ரகு, இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்படிங்கிறாரு. மறுபடியும் அடுத்த 5 நிமிஷம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. மறுபடியும் அந்த வாட்டர் ட்ராப் சத்தம் ரகு காதில் கேட்குது. ரகுவோட ஒரே ஒரு திங்கிங், அடுத்த ட்ராப் எப்போ விழுவும், அடுத்த ட்ராப் எப்போ விழுவும், அடுத்த ட்ராப் விழுந்துருச்சு, அப்போது நாம் இன்னும் உயிரோடு இருக்கோம், அது மட்டும்தான். ஸோ அடுத்த 5 நிமிஷம் கழித்து டாக்டர் ரகுவோட பல்ஸை செக் பண்ணுறாங்க. பல்ஸ் லைட்டாக குறைஞ்சிருக்கு. மறுபடியும் ரகுக்கிட்ட, ரகு நீ ஓகேவா அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. ரகு அதுக்கு, சார் எனக்கு ரொம்ப முடியல சார் அப்படின்னு அவனால் பேச முடியாத அந்த ஹஸ்கி வாய்ஸில் அவன் பேச ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அடுத்த 5 நிமிஷம் மயான அமைதி. ஆனால் இந்த டைம் அந்த ட்ராப்போட சவுண்டை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க. அதாவது டக் டக் டக்குன்னு விழுந்துட்டு இருந்த அந்த சவுண்டை டக் 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 அப்படின்னு கேப் விட்டு அந்த ட்ராப் சவுண்டை விழ வைக்கிறாங்க. இப்போ ரகுக்கு நம்ம உடம்புல இருந்து ரத்தம் ஓரளவுக்கு வெளியே போயிடுச்சு, அதனால தான் ஸ்லோவாகிடுச்சின்னு அவன் மைண்ட் அவனை திங்க் பண்ண வைக்கிது. அடுத்த 5 நிமிஷம் கழித்து அந்த ட்ராப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரகு அடுத்த 5 நிமிஷத்துக்கு பெருமூச்சு விடுறது மட்டும்தான் இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அப்போது ஜட்ஜ் கிட்ட போய் ரகுக்கிட்ட, ரகு நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ரகுக்கிட்டேருந்து எந்த பதிலுமே வரல. உடனே அவர் கண்ணசிவில் டாக்டர் செக் பண்ண சொல்கிறாரு. டாக்டரு ரகுவோட பல்ஸ் செக் பண்ணுறாங்க. பட் ரகுக்கு உயிர் இல்லை. எப்படி? இது இம்பாசிபிள் இல்லை. ஒருத்தனை தொடாமல் அவனோட பயத்தை வச்சு, அவனோட பயத்தை வந்து ட்ரிகர் பண்ணி அவனை சாகடிக்க முடியுமா? இது எப்படி சாத்தியம்? நான் போன பில்லி சூனிய வீடியோவில் சொன்ன மாதிரி நெக்கிப்போ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எஃபெக்ட் இவனை இப்போ பாதிச்சிருக்கு. ஆக்சுவலி இவனுக்கு மைண்டில் என் ரத்தம் போயிட்டே இருக்குது, ட்ராப் சவுண்ட் நின்றுச்சு, என் ரத்தம் ஃபுல்லாக போயிடுச்சு, அதனால் அவனோட மைண்ட் அந்த பிளட்டை அவனை வந்து நம்ப வச்சுருக்கு. ஆனால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் உண்மையாக நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? அவனுக்கு ஒரு துளி பிளட்டு கூட அவன் கையிலேருந்து போகவே இல்லை. இவங்க செட் பண்ணது அந்த வாட்டர் சவுண்ட். ஆனால் ரகு நினச்சது பிளட்டு கூட கனெக்ட் பண்ணிட்டான். அவனோட பிளட்டு தான் வெளியே போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டான். இவனோட உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட போகாமல் அவனோட பயத்தை ட்ரிகர் பண்ணி அவனோட நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்க வச்சு அவன் செத்துருக்கான். இது சாத்தியமா? நம்ம நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இல்லை நம்ம ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட்டில் சிக்கி ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா டாக்டர் நம்மள்கிட்ட சொல்கிற ஃபஸ்ட்டு வேர்டு பயப்படாதீங்க. இந்த பயம் நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 years முன்னாடி கொரோனானால் பாதித்து செத்தவங்களை விட அந்த பயத்தினால செத்தவங்க என்னோட எண்ணிக்கை தான் அதிகம். இது எப்படி நடந்திருக்கும்? நம்மளோட பயம் நம்மளை கொல்லுமா? இப்படி நம்ம யோசித்தா இதுக்கு எந்த ஒரு சயின்ஸ் எவிடன்ஸுமே கிடையாது. நம்மளுக்கு பதில் தெரியாத விஷயம் நிறையா இன்னமும் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ ரகுக்கு அந்த பயத்தினால அவனோட உயிர் 100% அந்த பயத்தினால தான் போயிருக்குன்னு எந்த சயின்டிஃபிக் எஃபெக்ட்ஸும் கிடையாது. பட் இருக்கலாம் அப்படின்னு மெடிக்கல் டேர்மில் சொல்லப்படுது. இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, ஒரு சின்ன தவறு, ஒரு ஃப்ரெண்டுக்காக ரகு போய் சண்டை போட்டதுனால வந்த விளைவு அவனோட உயிரையே பறிச்சிருச்சு. நீங்கள் எதை பண்ணுறதுக்கு முன்னாடியும் யோசித்து பண்ணுங்கள். உங்களோட ஒரு நிமிஷம் கோபம் உங்களோட வாழ்க்கையே திருப்பி போட்டுரும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னும் நிறையா சுவாரஸ்யமான கதையை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமாக வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் டிஃப்ரெண்ட்டாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.